அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மக்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்ணின் மணியை போல காத்து வருகிறீர், அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனம். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நம்மளோட சரீரம் ஒண்ணு, ஆனா கண்ணு, மூக்கு, வாயு, கை, காலுன்னு அவயவங்கள் அநேகமாய் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து ஒரே சரீரத்தை உண்டாக்குது. அதுபோல கிறிஸ்து சபையோட தலையா இருக்காரு. நம்ம எல்லாரும் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் அதுல ஒவ்வொரு அவயவமா இருக்கிறோம். நான் யூதராகிலும் கிரேக்கராகிலும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். இப்ப சபையில யூதர், கிரேக்கர்ன்றது புறஜாதியினர், அடிமையா இருக்கலாம் அல்லது விடுதலை பெற்றவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும், பல்வேறு விதமான மக்கள் சபையில இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கோம். ஒரே சரீரத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கோம். எல்லாரும் ஒரே ஆவியினால தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு அபிஷேகித்து நம்மளோட தாகத்தை தீர்க்கிறவரா இருக்காரு. லூக்கா 3வது அதிகாரம் 16வது வசனத்துல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவரால நம்ம ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. சரீரத்துல நிறைய அவயவங்கள் இருக்குது. காலானது நான் கையாய் இராதபடியினால் நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ. இப்ப ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. கண்ணுனா பார்க்கணும், காதுனா கேட்கணும், வாயினா பேசணும், கையினா செய்யணும், காலு நடக்கணும். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. இப்ப கால் நான் கையா இல்ல, அதனால நான் சரீரத்தினோட அவயவம் கிடையாது அப்படின்னு சொன்னா அது அப்படி அவயவமா இல்லாம போயிருமோ அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி சபையில எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கல, நான் இந்த சபையில பெரிய ஆளா இருக்கல, எனக்கு உயர்ந்த பதவி கொடுக்கல, அதனால நான் இந்த சபையில அங்கத்தினர் இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நம்மெல்லாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தோட ஒவ்வொரு அவயவமா இருக்கிறோம். காதானது நான் கண்ணாய் இராதபடியினால், காது கேட்கிற வேலை அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணுக்கு பாக்குற வேலை, நான் கண்ணு மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ அப்படின்றது. அப்ப சபையில ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. நமக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பை கொடுத்திருக்காங்களோ அந்த பொறுப்பை சரியா செயல்படுத்துறவங்களா இருக்கணும். நான் மற்றவங்களை போல என்ன சபையில வைக்கலையே அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்மள ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்காரோ, எந்த அவயவமா வச்சிருக்காரோ அதுல
சிறப்பா செயல்படுறவங்களா இருக்கணும். சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? ஒரு சரீரத்துல எல்லாமே கண்ணு. அப்ப கண்ணா இருந்துச்சுன்னா அதனால எப்படி கேட்க முடியும்? காதே இல்ல. அப்ப கேட்க முடியாம சரியா செயல்பட முடியாது. அந்தந்த அவயவம் அதன் வேலையை செய்யணும். கண்ணு கண்ணாதான் இருக்கணும், காது காதாதான் இருக்கணும். அது மாதிரி சபையில ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை சரியா செய்யறவங்களா இருக்கணும். அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? அப்ப ஒரு சரீரத்துல எல்லாமே காதுதான் இருக்கு, அப்பனா முகர்ந்து பார்க்கிறதுக்கு மூக்கு இல்லாம போயிரும். அப்ப சபையில பல்வேறு ஊழியங்கள் இருக்கு. நம்ம நமக்கு ஆண்டவர் என்ன ஊழியத்தை கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம செய்யறவங்களா இருக்கணும். எல்லாரும் பிரசங்கம் பண்றவங்களா இருந்தா அப்ப உதவி ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லாம போயிரும். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன ஊழியத்தை சபையில கொடுத்திருக்காங்க அப்படின்றத முதல்ல அறிந்து அதை நிறைவேற்றுறவர்களா நம்ம இருக்கணும். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். அவரோட சித்தத்தின்படிதான் சரீரத்துல எல்லா அவயவங்களையும் கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அதே மாதிரி சபையில தேவனுடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு ஆண்டவர் என்ன பொறுப்பை கொடுத்திருக்கான்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை செயல்படுத்துறவங்களா நம்ம இருக்கணும். அவை எல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? எல்லாத்துக்கும் ஒரே வேலையை செஞ்சாதான், நான் சொன்னேன், பிரசங்கம் பண்றதே எல்லாரும் செஞ்சா உதவி ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். அதனால யார் யார் என்னென்ன வேலை செய்யணுமோ அத சரியா செய்யணும். அப்பதான் சபை நேர்த்தியா நடத்தப்படும். அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. அப்ப ஒவ்வொரு அவயவமும் தனித்தனியா இருந்தா கூட எல்லாம் சேர்ந்து ஒரே சரீரமாயுது. அது போல சபையில ஒவ்வொருவரும் அவங்கவுங்க பணியை செய்தாலும் எல்லாம் சேர்ந்து அந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு அது உதவியா இருக்கு. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டியதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீ எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடாது. கண்ணு கைய பார்த்து எனக்கு வேண்டாம் நீ அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தலை காலை பார்த்து நீ எனக்கு வேண்டாம். அதே மாதிரி சபையில நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயவமா இருக்கோம். அதனால சபையில இருக்கிற விசுவாசிகள் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிய பார்த்து நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் இணைந்து செயல்படணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் காணப்படணும். நம்ம கூட இருக்கிற சக விசுவாசிகளை நம்ம நேசிக்கணும். அவங்க எல்லாம் கிறிஸ்துவோட சரீரத்தின் அவயவங்கள் அப்படின்ற, நம்ம எல்லாம் ஒரே சரீரத்தோட அவயவங்கள் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கணும். சரீர அவயவங்களில் பலவீனம் முள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளை மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. இப்ப சரீரத்துல பலவீனமா இருக்குது, அதுதான் மிகவும் வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப நம்ம கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் வெளியே தெரியுது. நம்ம சரீரத்துல ஒரு சில அவயவங்கள் உள்ள இருக்கு. லங்ஸ், நுரையீரல், இருதயம் இதெல்லாம் வெளியே பார்க்க முடியாது. அதெல்லாம் என்ன உள்ள இருக்கு. அது ஒருவேளை பலவீனமா நமக்கு வெளியே தெரியாதனால அதை நம்ம பலவீனமா நினைக்கலாம். ஆனா அதுதான் நமக்கு சரீரத்துக்கு ரொம்ப தேவையானது. அதே மாதிரி சபையில ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, உற்சாகப்படுத்துறவங்க இருக்காங்க, உதவி ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க, சபைக்காக கொடுக்கிறவங்க இருக்காங்க. இப்படி பல்வேறு மக்கள் பல்வேறு பணியை செய்யக்கூடிய மக்கள் சபையில இருக்காங்க. அவங்க ஒருவேளை வெளியே தெரியாம இருந்தா கூட அவங்க ரொம்ப முக்கியமானவங்க, சபைக்கு ரொம்ப முக்கியமானவங்க.
மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். பார்க்கறதுக்கு அழகா இல்லாததுக்கு தான் நம்ம அலங்காரம் அதிகமா கொடுக்கிறோம். அதுபோல சபையில வெளியே தெரியாம மறைமுகமா ஊழியம் செய்யறவங்கள கனவீனமா நினைக்கிற அவங்களதான் ரொம்ப கனத்துக்குரியவர்கள். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்காரம் வேண்டியதில்லை. இப்ப லட்சணமா இருக்கு, அதுவே அழகா இருக்குன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் அலங்கரிப்பு தேவையில்லை. அது மாதிரி சபையில வெளியே தெரிகிற மாதிரி ஊழியம் செய்யறவங்களை விட இந்த மறைமுகமா இருந்து ஊழியம் செய்யறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க விசாரிக்கப்பட வேண்டியவங்க. அவங்க சபையில முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்? ஒரு சபையில நம்ம எல்லாம் விசுவாசிகள் எல்லாம் ஒவ்வொரு அவயவம். எப்படி சரீரம் ஒன்றா இருக்கோ அது போல நம்ம எல்லாம் ஒன்றா இணைந்து சபைய உருவாக்குறோம். எல்லாரும் சபையில இருக்க எல்லாரும் ஒரே ஆவியினால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கோம், தாகம் தீர்க்கப்பட்டிருக்கோம். அதனால நான் கையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் சொல்லக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன பணியை கொடுத்திருக்காங்களோ அதை அறிந்து கொண்டு சபையில நம்மளோட பொறுப்பை நிறைவேற்றுறவங்களா இருக்கணும். அடுத்தவங்களை பார்த்து நான் அப்படி இல்லையே இப்படி இல்லையே என்ன என்ன கனம் பண்ணலையே அப்படின்ற எண்ணெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நேர்த்தியா செய்யறவங்களா இருக்கணும். ரெண்டாவது, சபையில இருக்க விசுவாசிகளை நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒருத்தர் புறக்கணிக்க கூடாது. நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவனுடைய சரீரத்தோட அவயவங்கள். அதனால சபை விசுவாசிகளை நேசிக்கிறவங்களா இருக்கணும். மூன்றாவது காரியம், வெளியே தெரியக்கூடிய பிரசங்கம் பண்றவங்க, போதகர், இப்படிப்பட்டவங்களை நம்ம அதிக கனம் கொடுக்கிறோம். ஆனா சபையில மறைமுகமா ஊழியம் செய்கிற அநேகர் இருக்காங்க. ஜெபிக்கிறவங்க, என்கரேஜ் பண்றவங்க, உதவி ஊழியம் செய்யறவங்க, சபைக்காக கொடுக்கறவங்க, இப்படி அநேக ஊழியர்கள் இருக்காங்க. அவங்களையும் நம்ம கனம் பண்ணணும். அவங்கள அற்பமா நினைக்க கூடாது. அவங்களையும் கனம் பண்றவங்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சபை ஆண்டவரே ஒரே சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தியானித்தோம். எங்களுக்கு தலையாய் கிறிஸ்து இருக்கிறதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஏசப்பா, நாங்க ஆண்டவரே எங்களுக்கு சபையில என்ன பொறுப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்களோ அந்த சித்தத்தை செய்து முடிக்க ஏசப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே அப்பா மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. எங்களுக்கு கொடுத்ததுல நாங்க திருப்தியா இருக்க கற்றுத்தாங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே சக விசுவாசிகளை நேசிக்க கூடிய அன்பை எங்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க யாரையாவது புறக்கணித்து இருந்தா தயவு செய்து மன்னித்து அதெல்லாம் சரி செய்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, சபையில ஆண்டவர் ஏசப்பா ஜெபிக்கிறவங்க, என்கரேஜ் பண்றவங்க, உதவி ஊழியம் செய்யறவங்க, கொடுக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். ஆண்டவரே, அவங்கள கனம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படும்படியா செபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம். நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.